எவ்ரிவன், இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How are you? Good. Very good. அவ்வளவுதானா? ஏன் ஒன்னு ரெண்டு பேர் தான் ஆன்சர் பண்றீங்க? ஜஸ்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இன்ட்ராக்ஷனா இருக்கும், கிளாஸும் வந்து நமக்கு ஃப்ரீயா போகும். ஏன்னா நிறைய பேர் இப்ப ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வரைக்கும் ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க என்னன்னாது கேட்கலாம் இல்லையா? ஜீவிதா மட்டும்தான் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு ஃப்ரெஷர்? Anu raised a hand. Yeah, fine ma. Thank you. Thank you, Jivita. Thank you. Fine. ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிசிக்கு இப்பதான் ப்ரிப்பேர் பண்றேன், இப்பதான் ஃபர்ஸ்டா எழுத போறேன் அப்படின்னு சொல்றவங்க யார் யாரு? சிவா ஃப்ரெஷர். ஓகே, குட் ஈவினிங் சுபா. ஓகே ஓகே, எல்லாரும் சிலபஸ்லாம் பாத்தீங்களா? சிலபஸ்லாம் பாத்தீங்களா? எக்ஸாமுக்கு இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். சோ சிலபஸ் பார்த்தாச்சா? டிஎன்பிசிக்கு சிலபஸ் பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? ஓகே ஃபைன். சோ இந்த என்விரான்மெண்ட் எதுக்கு கீழே வருது நமக்கு? சிலபஸ்ல என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி அப்படின்றது எதுக்கு கீழே வருது? சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். பயாலஜி. சூப்பர். ஜெனரல் சயின்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து நமக்கு ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கும் இல்லையா? சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். பொது அறிவியல்ல பொது அறிவியல்னு இருக்கும், பொது அறிவியல்ல பொது அறிவியல்னு இருக்கும். சோ அது கீழே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு வரிசையா ஒரு ஜெனரலான டாபிக் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பிசிக்ஸ் டாபிக் இருக்கும், இயற்பியல் டாபிக் இருக்கும். அதுக்கு கீழே கெமிஸ்ட்ரி வேதியியல் டாபிக் இருக்கும். அடுத்து பயாலஜி இருக்கும். பயாலஜிக்கு கீழே லாஸ்டா என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி அப்படி பயாலஜிக்கு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு என்விரான்மெண்ட் ஈகாலஜின்னு தனியாவே வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல வந்து தனியா என்விரான்மெண்ட் ஈகாலஜின்னு தனியா பிரிக்காம இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்விரான்மெண்ட் ஈகாலஜின்னு பிரிச்சிருக்காங்க. சோ இந்த சிலபஸ் வந்து பயாலஜிக்கு கீழே தான் இருக்கு. சோ அந்த பயாலஜிக்குள்ள என்விரான்மெண்ட் ஈகாலஜி வந்து சொல்ல போனோம்னா சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் ஈகாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் யாராவது பாத்தீங்களா? ஜஸ்ட் வந்து குரூப் 1 கொஸ்டினா இருக்கட்டும், இல்ல 2A இல்ல 4 கூட இருக்கட்டும், 4 and VAO கூட இருக்கட்டும், ஆஃப்டர் சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா என்விரான்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. யாராவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எதுவும் பாத்தீங்களா? ஜஸ்ட் ரொம்ப ப்ரீவியஸ் இயர் நிறையலாம் இல்ல, சும்மா லாஸ்ட் இயர் நடந்த ஏதாவது ஒரு எக்ஸாம், குரூப் 1 2AO ஏதாவது ஒரு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? இப்ப சேர்ந்திருக்கவங்களுக்கும் ஜஸ்ட் இப்பதாமா பேச ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். சிலபஸ் பார்த்தாச்சா, என்விரான்மெண்ட் ஈகாலஜி எதுல இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் கேட்டிருக்கேன். இன்னும் கிளாஸ் எதுவும் உள்ள எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறேன். லாஸ்டா நடந்த குரூப் 1 இருக்கட்டும், இல்ல 2A 4 and VAO எழுதலைனாலும் பரவாயில்ல, நீங்க அதெல்லாம் எழுதலைனாலும் பரவாயில்ல. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஜஸ்ட் நீங்க tnpc.gov.in போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுல இருந்து பாத்திருக்கீங்களா? 2-3 பேப்பர். சூப்பர் சிவா. பாக்கலனாலும் யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வந்ததுக்கு அப்புறம் சிலபஸ் நேத்துக்கே உங்களுக்கு சொல்லிருப்பாங்க, சிலபஸ் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கொஞ்சம் பாத்துப்போம் சரிங்களா? அது பார்க்கும் போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பேப்பர்ல இப்ப லாஸ்ட் இயர்ல வந்து நமக்கு நடந்த குரூப் 1ல வந்து ரொம்ப அதிகமாவே என்விரான்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாவே வந்துருந்துச்சு. என்விரான்மெண்ட் அப்படிங்கறதுல இருந்து ரொம்ப அதிகமாவே வந்துருந்துச்சு. சோ இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கா இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நோட் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, நோட் புக்கோ இல்ல பென்னோ அது மாதிரி இல்ல பேப்பர்ஸோ எது வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க சரியா? கிளாஸ்க்குள்ள போலாமா? சொல்ற பாயிண்ட்ஸை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலது டெஃபினிஷன் சொல்ற மாதிரி இருக்கும், சில எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டீங்கன்னா உள்ள போயிடலாம். 7:05 ஆச்சு. நமக்கு 1 hour தான் வந்து இப்போதைக்கு டெமோ கிளாஸ்ன்றனால சோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சோ என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னமா? என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் அப்படின்னா என்னது? என்விரான்மெண்ட் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கே அது ஈஸியா இருக்கும். என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னது? வாட் இஸ் என்விரான்மெண்ட்? சுற்றுப்புற சூழல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் என்விரான்மெண்ட்னா என்ன, சுற்றுப்புற சூழல் அப்படின்னா என்னன்னு தான் கேக்குறேன். ஜஸ்ட் தெரிஞ்சதை சொல்லலாம்.
வாட் எவர் இட் மே பி. நீங்க நான் டெஃபினேஷனா எக்ஸாக்டாலாம் கேட்கல, ஜஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன ஐடியா அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. நம்ம சுற்றி உள்ள ஓகே, ஆமா, நம்மள சுற்றி உள்ளது ஒண்ணும் இல்ல. என்விரான்மெண்ட் அப்படின்னா நம்மள சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்விரான்மெண்ட். இது வந்து சரௌண்டிங்ஸ் ஆர் ஸ்பேஸ், சரௌண்டிங்ஸ் ஆர் ஸ்பேஸ், surrounding or space in which a person, animal or plant lives. அதாவது நம்மள சுத்தி, நம்ம மனிதர்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், இல்ல வந்து தாவரங்களா இருக்கட்டும், நம்மள சுத்தி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுற்றுப்புற சூழல்ல ரெண்டுமே இருக்கும், லிவிங்கும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இருக்கும். அததான் நம்ம வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணும் கிடையாது, நம்மள சுத்தி என்னெல்லாம் இருக்கோ, நம்மள சுத்தி காத்து, மண்ணு, கல்லு என்ன இருந்தாலும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்மளை சுத்தி பக்கத்துல இருக்கிற அனிமல்ஸா இருக்கட்டும், இல்ல பிளான்ஸா இருக்கட்டும், நம்ம மனிதர்கள் எல்லாத்தையும் சுத்தி, இப்ப ஒரு பிளான்ட சுத்தி இருக்கிறது எல்லாமே அதோட என்விரான்மெண்ட், ஒரு அனிமலை சுத்தி இருக்கிறது எல்லாமே அதோட என்விரான்மெண்ட். அதனால மொத்தமா எல்லாத்தோட நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே என்விரான்மெண்ட் அப்படின்னு தான் சொல்றோம், சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க. The surrounding or space in which person, animal or plant lives is known as environment. அததான் நம்ம என்விரான்மெண்ட் சொல்றோம். என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது லிவிங் திங்ஸும் வரும், நான் லிவிங் திங்ஸும் வரும். சோ ஒரு உயிருள்ள பொருள் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து உயிருள்ள பொருட்கள் மட்டும் அந்த இடத்துல வாழுது அப்படிங்கறத மட்டும் சொல்லணும், டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்ன டேர்ம்ல சொல்லுவோம் அப்படின்னா ஹாபிடேட்னு சொல்லுவோம், வாழ்விடம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு லிவிங் திங் ஒரு இடத்துல வாழுது அப்படின்னா the place where the organism living, அததான் வந்து ஹாபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே அந்த இடத்துல இருக்கிற லிவிங் திங்கையும் சேர்த்து நான் லிவிங் திங்கையும் சேர்த்து ஒரு சேர சொல்றோம் அப்படின்னா அதை என்விரான்மெண்ட் சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ஹாபிடேட்க்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? சுற்றுப்புற சூழல் அப்படின்னா ஒரு உயிரினம் வந்து வாழ்றது, உயிரற்றது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றது சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஹாபிடேட், வாழ்விடம் அப்படின்னா ஒரு உயிருள்ள பொருள் எந்த இடத்துல வாழுதோ அதை ஹாபிடேட், வாழ்விடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீன் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மீன் இப்ப ஃபிஷ் எல்லாம் எங்க வாழும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஃபிஷ் எல்லாம் எங்க வாழும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஃபிஷ்ஷோட ஹாபிடேட் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வாட்டர், அக்வாட்டிக் அனிமல் அது இல்லையா? ஒரு அக்வாட்டிக் அனிமல், அக்வாட்டிக் ரீஜியன் அது அப்படின்னு சொல்லுவோம், அந்த அக்வாட்டிக்ல வாழ்றது. அதுவே வந்து ஒரு சன்ஃபிளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டைப் ஆஃப் ஸ்பீசிஸ், ஒரு ஆர்கானிசம் சொல்லுவோம். இப்ப ஒரு பிளான்ட், சன்ஃபிளவர் பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட் வந்து எங்க வாழும் அப்படின்னு சொல்லுவோம்? சூரியகாந்தி அப்படின்னு இருக்குன்னா அது எங்க வாழும்? டெரஸ்ட்ரியல், சாயில்ல லேண்ட்ல சொல்லுவோம், டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லுவோம், லேண்ட்ல நிலப்பகுதியில வாழும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் நிலம், லேண்ட், டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிறது வந்து அதோட ஹாபிடேட். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மீன், ஒரு ஸ்பீசிஸ் அதை எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஹாபிடேட் வந்து நீர்ல வாழும், அது அக்வாட்டிக், அக்வாட்டிக் அனிமல் சொல்லுவோம், அதோட ஹாபிடேட் அது. ஆனா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த மீனோட சேர்த்து நிறைய ஆர்கானிசம் அங்க இருக்குங்களா, அதோடய சேர்த்து மண் இருக்கும், சாயில்ல மினரல்ஸ் இருக்கும், காத்து இருக்கும், அது தண்ணி இருக்கும், அது மொத்த ரீஜியனையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹாபிடேட் அப்படின்னா அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்கானிசம். இப்ப நம்ம வீட்டு அட்ரஸ் அது வந்து ஹாபிடேட், நம்ம எங்க வாழ்றோம், நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஹாபிடேட். ஓகேங்களா? வாழ்விடம்னு சொல்றது. அதுவே நம்ம வீட்டோடய சேர்த்து வீட்டுல என்னென்னலாம் இருக்கு நம்மளோட சேர்த்து நான் லிவிங் திங் இருக்கு, சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், ஃபேன் இருக்கு, இங்கே காத்து இருக்கு, ஹியூமிடிட்டி இருக்கு, இது எல்லாமே வந்து நான் லிவிங் திங். சோ லிவிங் அண்ட் நான் லிவிங் மொத்தமா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே சொல்றது என்விரான்மெண்ட். ஓகேவா? கிளியரா? என்விரான்மெண்ட்க்கும் ஹாபிடேட்க்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? என்விரான்மெண்ட்க்கும் ஹாபிடேட்க்கும், சுற்றுப்புற சூழல், வாழ்விடம் அப்படின்னா டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். இது தமிழ்ல மனிதர்கள், விலங்கு அல்லது தாவரங்கள் வாழும் பகுதி மற்றும் அவற்றை சுற்றியுள்ள சூழல். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய ஹாபிடேட் இருக்கும், என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய ஹாபிடேட் இருக்கும். அதாவது இப்ப எப்படி நம்ம அக்வாட்டிக் ஒரு ஹாபிடேட் இருக்கோ, டெரஸ்ட்ரியல் ஒரு ஹாபிடேட் இருக்கோ, அது மாதிரி நிறைய சேர்ந்தது எல்லாமே என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ நிறைய ஹாபிடேட் சேர்ந்ததுதான் என்விரான்மெண்ட். ஒரு ஹாபிடேட்டை மட்டும் நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, சரியா? சோ அந்த என்விரான்மெண்ட் குள்ள என்னது இருக்கு? உயிர் உள்ளவையும் இருக்கு, உயிரற்றவையும் இருக்கு. ஓகேவா?
இப்போ நம்ம லிவிங் திங்னு சொல்றோம் இல்லையா, அத நம்ம ஒரு பாயிண்ட் ஒரு டேர்ம்ல வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் உள்ளது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜஸ்ட் பயோட்டிக் அப்படின்னா லிவிங் திங் அப்படின்னு சொல்றோம். அந்த லிவிங் திங்ல என்னென்னலாமா வரும்? லிவிங் திங்ல என்னென்னலாம் வரும்? உயிர் உள்ளது எல்லாமே வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். உயிரற்றவை எல்லாத்தையுமே ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பயோட்டிக் கீழே என்னென்னலாம் வரும்? லிவிங் அப்படின்னு சொல்றதுல என்னென்னலாம் வரும்? யாருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சாட்லயே போடுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றீங்கன்னா எதுவும் வாய்ஸ்ல டவுட் கேட்கணும்னா வேணா லாஸ்ட் நான் இது பண்றேன். பிளான்ட், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு உயிருள்ள பொருட்கள்ல தான் வரும், பயோட்டிக்ல வரும். ஓகேங்களா? சோ இந்த டிகே மெட்டீரியல்ஸ் லிவிங் திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பயோட்டிக்ல டிகே அண்ட் டெட் மெட்டீரியல்ஸ் அதுவுமே லிவிங் தான். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம்? டிகே அழுகி போன, இப்ப வந்து பிளான்டோட அனிமல்ஸோட இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மக்கி போய் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து இந்த மக்குறதுக்கு அந்த டிகே மெட்டீரியல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம லிவிங்ல சொல்லுவோம். அதாவது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இது என்னன்னா ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாசில்ஸ் ஹியூமன், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த டிகே அண்ட் டெட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் சொல்றோம். ஒரு பொருள் வந்து மக்கணும்னா அதுல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிரிகள் அதுல இருக்கணும் இல்லையா, நுண்ணுயிரி வந்து அதுல இருக்கும். அந்த நுண்ணுயிரியை தான் நம்ம வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாசில்ஸ் ஃபாசில்ஸும் நம்ம பயோட்டிக்ல தான் சொல்றோம். ஃபாசில்ஸ்னா என்னமா? ஃபாசில் ஃபியூயல்னா கோல், பெட்ரோல். ஃபாசில் ஃபியூயல், ஃபாசில்ஸ்ல இருந்து எடுக்கிற ஃபியூயல் தான் நமக்கு கிடைக்கிற ஃபியூயல் தான் நம்ம கோல் அண்ட் பெட்ரோல் சொல்லுவோம். சூப்பர் சிவசெல்வன். ஓகே, சிவசெல்வன். ஃபாசில் ஃபியூயல் தான் வந்து கோல் அண்ட் பெட்ரோல். ஃபாசில்ஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்த ஒரு ஆர்கானிசம், ஒரு உயிரி வந்து மண்ணுக்கு கீழே பல அடுக்குகளா பொதஞ்சு அது அப்படியே வந்து மக்கி போய் வரதான் அததான் நம்ம வந்து ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மீதம் இருக்கிற எச்சம் அப்படின்னு சொல்றது கடந்த புவியியல் காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட எச்சங்கள், தோற்றம் அல்லது தடயங்கள். அதாவது preserved remains, impression or trace of any one's living thing from a past geological age. குறைஞ்சபட்சம் சொல்லணும்னா ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி, குறைஞ்சபட்சமாவே 10,000 வருடங்கள் இருக்கணும். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ட்ரேசஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப டைனோசர்லாம் சொல்லுவோம் இல்லையா, டைனோசர்ஸோட எலும்பு கிடைச்சிச்சு, போன் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வந்து எலும்பு கிடைச்சிச்சு. ஒரு பிளான்ட் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பிளான்டா இருந்தது, கல்லு மாதிரி ஆயிருக்கும், ராக் மாதிரி ஆயிருக்கும், அப்படியே ராக் மாதிரி அந்த மாதிரி ஆயிருக்கும். சோ பல வருஷத்துக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்த ஒரு பொருள், அதோட தடயம் ஏதாவது இருக்கிறது, எச்சம் மிஞ்சி இருக்கிறது, அததான் வந்து நம்ம ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபாசில்ஸ் வந்து அப்படியே மண்ணுக்கடியில அப்படியே படிஞ்சு அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு கோல், பெட்ரோல், அந்த நீங்க சொல்றீங்களா ஃபாசில்ஸ் ஃபியூயல்ஸ், அதுல இருந்து எடுப்பாங்க. சோ அதுதான் வந்து ஃபாசில்ஸ் சொல்றது. ஃபாசில்ஸ்னா ஒன்ஸ் லிவிங் திங்கா இருந்தது, அது வந்து அப்படியே படிஞ்சு அந்த இடத்துல வந்து வெச்சமா இருக்கிறத தான் நம்ம ஃபாசில்ஸ் சொல்றோம். சோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்விரான்மெண்ட்ல ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொன்னோம், பயோட்டிக்கும் இருக்கும், ஏபயோட்டிக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த பயோட்டிக்ல எதெல்லாம் பயோட்டிக்னு சொல்றோம்னா ஜஸ்ட் லிவிங் திங் அப்படின்னு நம்ம வந்து லிவிங் திங்க மட்டும் மென்ஷன் பண்ணாம அந்த லிவிங் திங்குள்ள ஃபாசில்ஸும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்றேன். நமக்கு நார்மலா லிவிங் திங் அப்படின்னு சொன்னோன்னா என்ன தோணும்? ஜஸ்ட் வந்து நம்ம ஹியூமன், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே தோணும். பட் ஃபாசில்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் எது? பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். நமக்கு கொஸ்டின்ல கேட்கும் போது ஃபாசில்ஸ்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது, ஆனா இப்ப உயிரோட இல்ல இல்லையா, அதனால வந்து நமக்கு என்ன தோணும்? இது வந்து படிஞ்சு மிச்சமா இருக்க ஏதோ ஒரு பார்ட் தானே, சோ அதனால இது வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துரும். அதுக்காக தான் மென்ஷன் பண்ணி சொல்றேன், ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு கீழே வருது. என்விரான்மெண்ட்ல ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிரி காரணிகள் அண்ட் உயிரிலி காரணிகள். ஓகேவா? சோ அதுல ஃபாசில்ஸும் இன்க்ளூடட்.
இதை நோட் பண்ணிக்கோங்க. பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எதை சொல்றோம்னா பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். அனிமல்ஸ்ங்கிறதுலயே தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் வந்துரும். ஸோ தனியா மென்ஷன் பண்ணணும் நீட் இல்லை. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், டிகே அண்ட் டெட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபாசில்ஸும் அதுல வந்துடும். ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, சூப்பர். ஃபாசில்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷனும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில சமயம் அப்படியே அந்த இதையே கொடுத்து இது எதை பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதை பத்தி சொல்றாங்க, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தியா, ஃபாசில்ஸ் பத்தியா, இல்ல ஹியூமன்ஸ் பத்தியா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான இது நமக்கு தெரியணும். ஸோ ஃபாசில்ஸ் அப்படிங்கிறதுக்கு preserved remains, impression or trace of any once living thing from a past geological age. நோட் பண்ணிக்கங்க. கடந்த புவியியல் காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட எச்சங்கள், தோற்றம் அல்லது தடயங்கள். இது ஃபாசில்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா உயிரிலி காரணிகள். என்னென்னலாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸா இருக்கலாம்? எதெல்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்? இப்ப பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா லிவிங் திங்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னா நான் லிவிங் திங்ஸ். என்னென்னலாம் இருக்கும் நான் லிவிங் திங்ல? நான் லிவிங் திங் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான், என்விரான்மெண்ட்லாம் பேசிக்கா படிச்சது, அதான் பாக்குறோம். சூப்பர். ஹீட், வாட்டர், ஏர். சூப்பர். டெம்பரேச்சர், கிளைமேட், ராக், சாண்ட், வெதர், ஏர். இது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல இது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். சாயில், சாண்ட் சொல்றோம் இல்லையா, இதுலயே ஹியூமஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமஸ் அப்படின்னா மக்கு கரிம மண். அதாவது அந்த டெட் அண்ட் டிகே மேட்டர் சொன்னோம் இல்லையா, இப்ப அழுகி போன பிளான்ட்ல இருந்தோ தாவரத்துல இருந்தோ நமக்கு கிடைச்ச அந்த மக்கி போன பொருள் எல்லாமே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் அதை மக்க வச்சிருக்கோம். அந்த மக்கின மண் இருக்கு பாத்தீங்களா, அததான் ஹியூமஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து என்விரான்மெண்ட்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸா தான் நம்ம பாக்குறோம். அந்த டேர்ம்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல நீங்க சொல்ற ஹீட், டெம்பரேச்சர், கிளைமேட், சாண்ட். அந்த சாண்ட்லயே ஹியூமஸ் அப்படின்றது ஒரு டேர்ம் இருக்கு. அந்த டேர்ம் என்ன அப்படின்னா மக்குன மண்ணு. ஓகேவா? அந்த டெட் அண்ட் டிகே மேட்டர்ஸ் அல மக்குன மண்ணு. ஓகேங்களா? அதுதான் மக்கு கரிம மண் அப்படின்னு சொல்றோம். இது ஹியூமஸ் அப்படின்னா என்னன்னா ஆர்கானிக் காம்போனன்ட் ஆஃப், அப்படியே எழுதுறேன், எழுதிக்கோ. ஆர்கானிக் காம்போனன்ட் ஆஃப் சாயில் பை பிளான்ட் மெட்டீரியல். அதாவது நம்ம காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, காய்கறி நம்ம வீட்டுல எல்லாம் அக்ரிகல்ச்சர் இதுல எல்லாம், அக்ரிகல்ச்சர் இல்ல நார்மலா வந்து வெங்காய தொலி, அந்த வெங்காயம் உரிப்போம் இல்லையா, அந்த வெங்காய தோல், தக்காளி அது அழுகுனதோ இல்ல வந்து நம்ம காய்கறி கட் பண்ணி மிச்சமானதோ கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல போட்டோம்னா அந்த இடத்துல வந்து அது உரமாகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு இப்ப பிரிச்சுலாம் வாங்குறாங்க இல்லையா, அதுல நம்ம சமைக்கிற நார்மலா கிச்சன்ல சமைக்கிற அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த பிளான்ட் எல்லா திங்ஸுமே, வெஜிடபிள்ஸ் எல்லா இதையுமே தனியா கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது மக்கி அந்த மண்ணு வந்து உரமா மாறும். அந்த உரமா மாறுற அந்த மண்ணை தான் நம்ம ஹியூமஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து செடி எல்லாம் நல்லா வளரும். முன்னாடி எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, முன்னாடின்னு இல்லை இப்பயும் அப்படிதான், விவசாயம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, நார்மலா எல்லா வீட்டுல இருக்கிற சாணமா இருக்கட்டும், மாடு போடுற சாணம், ஆடு இதுல இருந்தெல்லாம் வர்ற சாணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வந்து போடுவாங்க. போட்டு அந்த இடத்துல வந்து அந்த குப்பையை வந்து உரமா மாத்துவாங்க, மேனுரா மாத்துவாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு தான் வந்து வயல்ல எல்லாம் போட்டு நேச்சுரல் ஃபெர்டிலைசர் இல்லையா, நேச்சுரல் ஃபெர்டிலைசரா அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மண்ணை தான் நம்ம வந்து இதை வந்து மக்கு கரிம மண்ணுன்னு சொல்றோம். மக்கி அந்த இதுல இருந்து கிடைச்ச கரிம மண்ணுன்னு சொல்றோம். ஓகேவா? அந்த கரிம மண்ணுங்கிறது வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். சோ புரியுதுங்களா? பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் ஒரு உயிரினம் வந்து எப்படி கொண்டுட்டு போக முடியும், அதாவது வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறது இருக்கு. சோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக், உயிருள்ள காரணிகள் அண்ட் உயிரற்ற காரணிகள், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு உயிரினம் அதோட வாழ்வை எப்படி கொண்டுட்டு போகுது அப்படிங்கறது அதை பொறுத்துதான் இருக்கு. கரெக்டா?
கரெக்டா? உயிருள்ள பொருள் ஒரு இடத்துல நல்லபடியா உயிரோட வாழணும் அப்படின்னா இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், பயோட்டிக் ஃபேக்டர்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அப்பதான் அந்த என்விரான்மெண்ட் கரெக்டா போகும். அப்பதான் அந்த உயிருள்ள பொருள் உயிருள்ளதா நல்லாவே வாழ முடியும். ஓகேவா? இது என்விரான்மெண்ட், அதோட ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்ட்ங்கிறதுக்குள்ள ஏபயோட்டிக் இருக்கு, பயோட்டிக் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னமா? எக்கோசிஸ்டம் எக்கோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்ல. சொல்லுங்க. ரஹமத் டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கன்சிஸ்ட் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். யா, லிவிங் பீயிங்ஸுக்கும் நான் லிவிங்கும், அதாவது நம்ம உயிருள்ள நம்மளுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் எந்த மாதிரி தொடர்பு இருக்கு, எப்படி இன்டராக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் எக்கோசிஸ்டம். ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு என்பது உயிரினங்களின் சமூகம் மற்றும் அவற்றின் இயற்பியல் சூழல் ஒன்றாக தொடர்பு கொள்வது. இன்டராக்ஷன் பிட்வீன் லிவிங் அண்ட் பிசிக்கல் என்விரான்மெண்ட். உயிருள்ள ஒரு உயிரியும் லிவிங் ஆர்கானிசமும் அதோட சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டும் எப்படி ஒன்னா போயிட்டு இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு உயிர் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கும் அப்படின்னா, நமக்கும் கிளைமேட்டுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு, நமக்கும் நம்மளோட ஸ்பேஸ் இடம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்கு, நமக்கும் காத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, நம்ம எப்படி ஒன்னா சேர்ந்து பயணிச்சு போறோம் அப்படிங்கறதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இன்டராக்ஷன் பிட்வீன் லிவிங் அண்ட் பிசிக்கல் என்விரான்மெண்ட். சோ இப்போ என்விரான்மெண்ட்டுக்கும் ஹேபிடேட்க்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி என்விரான்மெண்ட், ஹேபிட் அண்ட் எக்கோசிஸ்டம் இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. என்விரான்மெண்ட்னா நம்ம என்ன சொன்னோம், நம்மள சுத்தி இருக்கிறது, அதுல லிவிங் இருக்கும், நான் லிவிங் இருக்கும். அந்த லிவிங்கும் நான் லிவிங்கும் எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறது, எப்படி இன்டராக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது எக்கோசிஸ்டம். ஓகேவா? ஒரு இடத்துல எப்படி உயிரினம் வாழுது அப்படிங்கிறது, எந்த இடத்துல வாழுது அப்படிங்கிறது ஹேபிடேட். அந்த உயிரினத்தோட சேர்ந்து என்னென்ன உயிரற்றவைகள்லாம் நான் லிவிங்லாம் இருக்கு அப்படிங்கிறது என்விரான்மெண்ட். அது ரெண்டும் எப்படி தொடர்பு வச்சுட்டு அதுல அப்படியே சர்வைவ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறது எக்கோசிஸ்டம். டிஃபரன்ஸ் புரியுதா? மூணுத்துக்கான டெஃபினிஷன் டிஃபரன்ஸ் புரியுதா? மூணுமே ரொம்ப சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். கேட்டா என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல், ஹேபிடேட், வாழ்விடம் எல்லாமே லிவிங் 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 அததான் பத்தி பேசுறோம். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. அது புரியுதா? எல்லாத்துக்குமே ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. அது புரியுதா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து போலாம். எப்படி தொடர்பு கொள்ளுது, அதாவது நம்ம ஒரு லிவிங்கும் அதோட என்விரான்மெண்ட்டும் தொடர்பு கொள்ளுதுன்னு பேசுறோம். எப்படி தொடர்பு கொள்ளுது? எப்படி தொடர்பு கொள்ளுது? ஒரு லிவிங்கும் லிவிங் நான் லிவிங் எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடா தொடர்போட இருக்கணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளுது? அந்த மீடியம் என்னத சொல்லலாம்? முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா சார்ந்து எதுக்காக இருக்குது? ரெஸ்பிரேஷன். சூப்பர். ரெஸ்பிரேஷன், ஃபுட், உணவு, சுவாசித்தல், இது எல்லாமே எதுக்காகமா? இது எல்லாமே எதுக்காக? இதுல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே என்ன கிடைக்குது? சூப்பர். ஷெல்டர், இது எல்லாமே நமக்கு எனர்ஜி கொடுக்குது இல்லையா? நம்ம ஒரு ஒவ்வொரு இதுல சார்ந்து அதுல இருந்து நமக்கு தேவையான ஆற்றல, எனர்ஜியை தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? நம்ம சாப்பிடறதா இருக்கட்டும், ரெஸ்பிரேஷன், அது எல்லாத்துக்குமே நம்ம எதுக்கு கொடுக்குது? எனர்ஜி. நம்ம ஆற்றலை அதுல இருந்து எடுத்துக்கிறதுக்காக. அந்த தொடர்பு கொள்ற அந்த இதைதான் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆற்றல் ஓட்டம் அப்படின்னு சொல்லி. ஆற்றல் ஓட்டம், எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கறது நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸ்ட் இதை மட்டும் இது பண்ணிக்கங்க. எப்படி இன்டராக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா எனர்ஜி ஃப்ளோவா, ஆற்றல் ஓட்டம். ஒரு உயிரினமும் ஒரு உயிரினத்துக்கிட்ட இருந்து எப்படி ஆற்றல் எடுத்துக்குது, எப்படி ஆற்றல் இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போகுது, எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது, எனர்ஜி எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத, அந்த இன்டராக்ஷனை தான் நம்ம இன்டராக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஒண்ணும் இல்ல, அந்த எனர்ஜியை எப்படி எடுத்துக்கிறோம், என்னென்ன வேலை, என்னென்ன இதுல இருந்தெல்லாம் எனர்ஜி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவோம். இது எனர்ஜி ஃப்ளோவை நம்ம தனியாவே பார்ப்போம். அந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப் அப்படி பார்க்கும்போது அதோட எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கறத தனியா பார்ப்போம்.
ஓகேங்களா? உணவு சங்கிலி, உணவு தொடர்லாம் சொல்லுவோம். அத வந்து தனியா பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுதான் ஆற்றல் ஓட்டம், எனர்ஜி ஃப்ளோ, அது மூலமா தொடர்பு கொள்ளுது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த எக்கோசிஸ்டம் சொன்னோம் இல்லையா, சூழ்நிலை மண்டலம். இதுல கிளாசிபிகேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலத்துல நிறைய வகைகள்லாம் இருக்கு. என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? எனி ஐடியா? என்னென்ன வகையெல்லாம் இருக்கு சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொன்னோம்னா? அதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாண்ட் எக்கோசிஸ்டம், சூப்பர். சொல்லலாம், என்ன சொல்லலாம், நீங்க தெரிஞ்சதா சொல்லலாம். கரெக்ட், ரஹ்மத் ஹசன் சொன்னது கரெக்ட். பாண்ட் எக்கோசிஸ்டம் இருக்கு. டெசர்ட், சூப்பர். ஜாஃபர் ஷரீப் சொன்னது கரெக்ட். டெசர்ட், சி. ஓகே, சி. கிளாசிபிகேஷன் அப்படின்ற ஆர்டர்ல நம்ம ஃபாரஸ்ட், சூப்பர், ஃபாரஸ்ட், நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அண்ட் ஆர்டிபிஷியல் அப்படின்னு பிரிக்கிறோம். இயற்கையான சூழ்நிலை மண்டலம், இயற்கையாவே இருக்கிற சூழ்நிலை மண்டலம். நீங்க சொன்ன அந்த குளமா இருக்கட்டும், டெசர்ட்டா இருக்கட்டும், மவுண்டெயினா இருக்கட்டும், சீயா இருக்கட்டும், இது எல்லாமே நேச்சுரலாவே இருக்கிற எக்கோசிஸ்டம், இயற்கையான சூழ்நிலை மண்டலம். அதுவே ஆர்டிபிஷியல் அப்படின்னா வந்து செயற்கையா, மேன்மேடு, நம்மளா இது பண்ணிருக்கிறது. மேன்மேடுல எக்கோசிஸ்டம்னா எதை சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம்? ஆர்டிபிஷியலா நம்மளா ரெடி பண்ணிருக்க. சூப்பர், ஜூ சொல்லலாம், டேம் சொல்லலாம், சூப்பர், வெரி குட். ஜூ சொல்லலாம், டேம் சொல்லலாம், அக்வாரியம், கார்டன், ஜஸ்ட் நம்ம வீட்டுல வச்சிருக்க தோட்டம் கூட ஒரு எக்கோசிஸ்டம்னா அது ஆர்டிபிஷியல் எக்கோசிஸ்டம். நம்மளா வந்து ரெடி பண்ணிருக்கிறத வந்து ஆர்டிபிஷியல் எக்கோசிஸ்டம், செயற்கையான எக்கோசிஸ்டம் சொல்லுவோம். செயற்கை எக்கோசிஸ்டம் சொல்லுவோம். இந்த நேச்சுரல் எக்கோசிஸ்டம்க்கு கீழே தான் நீங்க சொல்ல எல்லாமே வந்துச்சு. டெசர்ட், சி எல்லாமே வந்தது. அதுல நம்மளுக்கு நேச்சுரல் அப்படிங்கறதுல ரெண்டா வந்து பிரிக்கிறது. ஒன்னு என்னன்னா டெரஸ்ட்ரியல். டெரஸ்ட்ரியல்னா லேண்ட் சம்பந்தப்பட்டது, நிலத்துல இருக்கிற எக்கோசிஸ்டம். அடுத்து வந்து அக்வாட்டிக், நீர்நிலைகள்ல உள்ள எக்கோசிஸ்டம். நிலத்துல இருக்கிற எக்கோசிஸ்டம் தான் நீங்க சொன்ன மாதிரி டெசர்ட், நிலத்துல தான் டெசர்ட். பாலைவனம் தான் சொல்லுவோம் இல்லையா, டெசர்ட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது லேண்டுக்கு கீழே, டெரஸ்ட்ரியலுக்கு கீழே வர்றது. ஓகேங்களா? கிராஸ் லேண்ட், அதாவது புல்வெளியா, புல் பசுமையா அப்படி இருக்கிறது கிராஸ் லேண்ட் எக்கோசிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா. ஃபாரஸ்ட், காடுகள். சோ நம்ம எக்கோசிஸ்டம்ல எப்படி நேச்சுரல், ஆர்டிபிஷியல் வச்சோம். ஆர்டிபிஷியல் அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். மேன்மேடு, அதுல நீங்க சொன்ன மாதிரியே ஜூ, டேம், அக்வாரியம், கார்டன், அதாவது தோட்டம், இது எல்லாமே வந்து நமக்கு செயற்கையா நம்ம மனுஷங்க ரெடி பண்ணிருக்க எல்லாமே ஆர்டிபிஷியல், செயற்கை எக்கோசிஸ்டம் சொல்லிடுவோம். அதுவே நேச்சுரல் எக்கோசிஸ்டம்ல ரெண்டு இதை பேஸ் பண்ணிருக்கு. ஒன்னு நிலத்தை பேஸ் பண்ணி டெரஸ்ட்ரியல், இன்னொன்னு வந்து நீர்நிலைய பேஸ் பண்ணி அக்வாட்டிக் அப்படின்னு சொல்றது. டெரஸ்ட்ரியல்ல தான் நம்ம சொன்ன மாதிரி காடுகளா இருக்கட்டும், கிராஸ் லேண்டா இருக்கட்டும், டெசர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டெரஸ்ட்ரியல் கீழே வரும். பாலைவனங்கள், புல்வெளி இது சார்ந்தது, காடுகள், இது எல்லாமே டெரஸ்ட்ரியலுக்கு கீழே. அக்வாட்டிக் கீழே நீங்க சொன்ன மாதிரியே பாண்ட், ஓஷன், சீஸ் எல்லாம் வருது இல்லையா. சோ அதுல ரெண்டா நம்ம வந்து இதுல வந்து பிரிக்கலாம். என்னன்னா வந்து ரன்னிங் வாட்டர், ஓடிட்டே இருக்கிற தண்ணியில இருக்கிற அந்த எக்கோசிஸ்டம். ஸ்டாண்டிங் வாட்டர், ரன்னிங் வாட்டர்னா எதமா சொல்லலாம்? நீரோட்டம் இருக்கிறது, இது வந்து நீர் நிலையா இருக்கிறது. யா, சூப்பர். ரன்னிங் வாட்டர் அப்படின்னா இதுல நம்ம வந்து ரிவரை எடுத்துக்கலாம், ரிவர். ஸ்டாண்டிங் வாட்டர்ல தான் நம்ம பாண்ட், சி, ஓஷன்லாம் எடுத்துக்கலாம். கரெக்டா? பாண்ட், லேக், ட்ரீ, இது எல்லாமே அக்வாட்டிக்ல, ஸ்டாண்டிங் வாட்டர்ல எடுத்துக்கலாம். சோ இதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் குளம், குட்டை, ரிவர், ஆறு எல்லாமே வந்து நீர் ஓட்டம் உள்ளது. நீர் நிலையில இருக்கிறது அப்படின்னா வந்து கடல்,
குளம் குட்டை அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டாண்டிங் வாட்டர் நீர்நிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஓகேவா? சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் புரியுதுங்களா? நோட் பண்ணியாச்சா? நம்மளுக்கு தனித்தனியா தெரியும். பாண்ட், சி, கார்டன், லேண்ட், டெசர்ட் அப்படின்னு தனித்தனியா தெரியும். எக்ஸாக்டா ஒரு கிளப் பண்ணி சொல்லணும்னா டெஃபினிஷனோட ஒரு எக்ஸாக்ட் பாயிண்டா கிளாசிபிகேஷன் பிரிச்சிருக்காங்கன்னா டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். ஓகேங்களா? லேண்ட் நிலம் சார்ந்தது, சாரி நிலம் அண்ட் வாட்டர் நீர்நிலையை சார்ந்தது, அதுல தனித்தனியா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த கிளாசிபிகேஷனை நோட் பண்ணிப்போம். நோட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். சுற்றுச்சூழல் அமைப்பின் கூறுகள் அப்படின்னு சொல்றது. கிளாசிபிகேஷன் அப்படின்னா அதோட வகைகள் அப்படின்னு சொன்னோம். காம்போனன்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்போ சுற்றுச்சூழல் எக்கோசிஸ்டமோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம சொன்னோம். எக்கோசிஸ்டம்னா பயோட்டிக்கும் இருக்கும், ஏபயோட்டிக்கும் இருக்கும். சோ அந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ல பயோட்டிக் கீழ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஓகேவா? காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்னா சுற்றுச்சூழல் அமைப்பின் கூறுகள். பயோட்டிக் அப்படின்னா வந்து உயிருள்ள காரணிகள், ஏபயோட்டிக் அப்படின்னா வந்து உயிரற்ற காரணிகள். ஓகேங்களா? நான் தமிழ்லயும் எழுதுறேன் பராசக்தி, சாரி, நான் ரெண்டுமே சேர்த்து எழுதுறேன். காம்போனன்ட்ஸ் அப்படின்னா பயோட்டிக் அப்படின்னு சொல்றதுல வந்து உயிருள்ள, அதுவே ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்றோம்னா உயிரற்ற அப்படின்னு சொல்றது. உயிரற்றது. உயிர் உள்ளதுல நம்ம எக்கோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 3 இதா பிரிக்கிறோமா? என்னென்னவா பிரிக்கிறோம் அப்படின்னா உணவு தயாரித்தல வச்சு, உணவை பொறுத்து 3 இதுவா பிரிக்கிறோம். உணவை யாரு தயாரிக்கிறாங்களோ அவங்கள ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தியாளர். அந்த தயாரிச்ச உணவை எடுத்துக்கிறவங்கள கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்சியூமர்ஸோட வேஸ்டா இருக்கட்டும், அந்த கன்சியூமர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த ப்ரொடியூசர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே உணவா உட்கொள்றவங்கள டீகம்போசர்ஸ், சிதைப்பவர்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப சொல்லுங்க, பயோட்டிக்ல ப்ரொடியூசர்ஸ், நம்ம லிவிங் ஆர்கானிசம்ல ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு யார சொல்றோம்? உணவை வச்சுதான் நம்ம வந்து பிரிக்கிறோம். பயோட்டிக்ல காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ல 3 இதுவா பிரிக்கிறோம். தாவரங்கள் மொத்தமா சொல்லலாம் இல்லையா? தாவரங்கள், பிளான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிளான்ட் என்ன பண்ணுது? நமக்கு சன்லைட்டை எடுத்துக்கிட்டு சன்லைட்ல இருந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா, வாட்டர் அண்ட் மினரல், சன்லைட் எல்லாமே சேர்த்து நமக்கு போட்டோசிந்தசிஸ் மூலமா என்னவா கிடைக்குது? நமக்கு உணவை அது தயாரிக்குது. தான் உணவை தானே தயாரிச்சுக்கும் இல்லையா? தான் உணவை தானே தயாரிச்சுக்கிறது இல்லாம அந்த உணவை நம்மளும் எடுத்துக்கிறோம். சோ பிளான்ட்ஸ், தாவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கன்சியூமர்ஸ் அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ்ல 3 கன்சியூமர்ஸ். ஆமா, ஸ்டார்ச்சா வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், அதான் நம்ம வந்து சாப்பிடுறோம். ஓகே, சூப்பர் ஜாஃபர். நம்ம போட்டோசிந்தசிஸ் எப்படி அந்த பிளான்ட் வந்து உணவை தயாரிக்குது, சன்லைட்ல இருந்து என்ன ஃபார்ம்ல தயாரிக்குது, எப்படி எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆகுது, நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், அது எல்லாமே நம்ம பயாலஜில தனியா பார்ப்போம். ஓகேங்களா? யா, சூப்பர். ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். தான் உணவை தானே தயாரிச்சுக்கிறதுக்கு பேரு ஆட்டோட்ரோபிக். அதுவே வந்து பிற உயிர்களை சார்ந்து இருக்கிறத ஹெட்ரோட்ரோபிக்னு சொல்லுவோம். அது நியூட்ரியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு அது தனியா பார்ப்போம். சரிங்களா? சூப்பர். ஆட்டோட்ரோபிக் கரெக்ட். ரெம்பர் ஹெட்ரோட்ரோபிக், ஆட்டோட்ரோபிக்ங்கிறது வந்து என்னன்னா தான் உணவை தானே தயாரிச்சுக்கிறது, பிற உயிரிய சார்ந்து இருக்கிறது, அது வந்து ஹெட்ரோட்ரோபிக். இதை வந்து நம்ம
உணவு முறை தாவரங்கள்லயும் பிளான்ட்ஸ்லயும் நியூட்ரியன்ஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு தனியா பயாலஜில டாபிக்ல பார்ப்போம். மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ்ல அதுல தனியா பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த எக்கோசிஸ்டம்ல ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றது தாவரங்கள், பிளான்ட்டை வந்து உணவை தானே தயாரிச்சுக்குது இல்லையா? சோ அத உற்பத்தியாளர்கள் எக்கோசிஸ்டம்ல அந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்றாங்க? ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கன்சியூமர்ஸ் அடுத்து அந்த உணவை தயாரிக்கிறது இல்ல, இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துக்கிறது, அவங்க எல்லாத்தையுமே நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்சியூமர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், முதல் நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், டெர்ஷரி கன்சியூமர்ஸ். அது எல்லாத்துக்கும் மேல ஏபெக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலா நம்ம இதுலதான் வர்றோம். ஓகே, இப்போ பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னா என்னன்னா முதல் நிலை நுகர்வோர் அப்படின்னா டைரக்டா இந்த பிளான்ட் இந்த தாவரங்களை சாப்பிடுறவங்கள நம்ம வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிரைமரி கன்சியூமர், யா சூப்பர். ஹெர்பிவோர்ஸ், தாவர உண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தாவர உண்ணி டைரக்டா அந்த பிளான்ட் சாப்பிடுறவங்கள பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னா இரண்டாம் நிலை இந்த தாவர உண்ணிய சாப்பிடுறவங்கள நம்ம வந்து இந்த பிரைமரி கன்சியூமர்ஸ்னா என்னது? ஆடு மாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ். அது போய் தாவரங்களை தான் சாப்பிடும். அந்த ஆடு மாடு சாப்பிடுறத செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். யாரெல்லாம்? இப்ப சிங்கமா இருக்கட்டும், ஊன் உண்ணி, ஆமா கார்னிவோர்ஸ் சொல்லுவோம். ஊனுண்ணி, சிங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கறதுல வரும். இது எல்லாத்தையும் சாப்பிடுறது. டெர்ஷரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்து மூன்றாம் நிலையில இருக்கிற கன்சியூமர்ஸ், அதாவது வேட்டையாடுற விலங்குகளையே வேட்டையாடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பு வந்து ஒரு எலியை பிடிச்சி தின்னும். அதே பாம்ப ஆனா கழுகு சாப்பிட்றோம் இல்லையா? அது வந்து டெர்ஷரி கன்சியூமர்ஸ். டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? பாம்புங்கிறதே ஒரு ஊன் உண்ணிதான், ஆனா அந்த பாம்பையே வந்து இன்னொரு ஒரு விலங்கு சாப்பிடுறது இல்லையா? அததான் வந்து டெர்ஷரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேட்டையாடுற விலங்கையே வேட்டையாடி சாப்பிடுற ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னா அது பேரு டெர்ஷரி கன்சியூமர்ஸ், மூன்றாம் நிலையில இருக்கிற நுகர்வோர். அதுவே ஏபெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசியா அவங்கதான்ப்பா, அதுக்கு மேல அத சாப்பிடறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்றத ஏபெக்ஸ் சொல்லுவோம். ஹியூமன்ஸ் ஆர் அண்டர் ஏபெக்ஸ். கரெக்டா? நம்ம தான் எல்லாத்தையும் தின்னுவோம், ஆனா நம்மள தின்றதுக்கு எதுவும் இது கிடையாது. சோ மனிதர்கள் அப்படின்றது வந்து ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ்ன்ற வகையிலே சொல்லலாம். கரெக்டா? கரெக்டா புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா? இரண்டாம் நிலை நுகர்வோருக்கும் மூன்றாம் நிலை நுகர்வோருக்கும் புரியுதுங்களா? புரிஞ்சுன்னா நம்ம அடுத்து போலாம். ப்ரோஸ் ஆர் ஆல்சோ ஏபெக்ஸ். ஏபெக்ஸ்ன்றதுல வந்து எதெல்லாம் வந்து கடைசியா அத அழிக்கிறதுக்கு அதை சாப்பிடறதுக்கு அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வர எல்லாமே ஏபெக்ஸ் தான். நம்ம ஈகிள் சொன்னது, க்ரோ சொன்னது, அது எல்லாமே ஏபெக்ஸ்ல நம்ம சொல்லலாம். டைகர், லைன் அதெல்லாமே ஏபெக்ஸ் தான். ஓகேவா? டீகம்போசர்ஸ் அப்படின்னா சிதைப்பான்கள் அப்படின்னா இதான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நுண்ணுயிர்கள் சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். இப்போ இந்த பிளான்ஸ் இறந்து போனாலும் சரி, இந்த கன்சியூமர்ஸ்ல எது இறந்து போனாலும் சரி, எல்லாத்தையுமே சேர்த்து கடைசியா மண்ணுக்குள்ள போனோம்னா மக்க வைக்கிறது. இது எல்லாமே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த மண்ணுல மக்க வச்சு அதை நமக்கு என்னவா ரெடி பண்ணுதுங்க? ஹியூமஸா ரெடி பண்ணிடும். அந்த ஹியூமஸ்ல இருந்து நமக்கு அகைன் நல்ல தாவரம் திருப்பி வளரும். அப்படியே ஒரு சைக்கிளா அப்படியே நடந்துட்டே இருக்கும். இது மொத்தமா அப்படியே சைக்கிளா நடந்துட்டே இருந்தாதான் அது பேரு எக்கோசிஸ்டம். அது அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கிறது தான் நம்ம லிவிங் பீயிங் எல்லாமே உயிரோட வாழ்றது. ஓகேவா? பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்ல பயோட்டிக் கீழே என்னென்ன இருக்குன்னு பாத்துருக்கோம். புரியுதுங்களா? பயோட்டிக் கீழே என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இதை பாத்துருக்கோம். அடுத்து போலாமா? ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்ல என்னென்ன இருக்கும்? ஏபயோட்டிக்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். பிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம டெம்பரேச்சர், கிளைமேட் அது எல்லாமே சொல்றது வந்து
பிசிக்கல் ஃபேக்டர் சொல்லுவோம். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக்ல வரும். நான் நோட் பண்ணிக்கிறேன், நம்ம ஜஸ்ட் நோட்டே பண்ணிடுவோம். ஏபயோட்டிக் உயிரற்ற, உயிரற்ற காரணிகள்ல நம்ம என்னென்ன சொல்லலாம்? பிசிக்கல் இயற்பியல் சார்ந்த அதெல்லாம் என்னென்னு சொல்றோம்னா நம்ம ஹீட், டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்னுக்கும் ஹீட் கோல்டு ரெண்டுமே சேர்த்தாதான் டெம்பரேச்சர். ஓகேவா? கரெக்டா? டெம்பரேச்சர்னா ஹீட்டும் இருக்கணும், கோல்டும் இருக்கணும் இல்லையா? சோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா கரிமற்ற, கரிமற்ற பொருட்கள் அப்படின்னா வந்து H2, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம். ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கரிம பொருட்கள், கார்பன் இருக்கிற எல்லா எதுவுமே கரிம பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா? சோ இது எல்லாமே சேர்த்ததுதான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றது. சோ இந்த ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே வந்து ஏதாவது ஒண்ணு குறையுது, ஏதாவது ஒண்ணு இது பண்ணுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு உயிரினத்தோட வளர்ச்சியோ இல்ல அதோட வாழ்க்கையோ ஒரு பாதிப்பு ஏற்படும். கரெக்டா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் ஒரு இடத்துல கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு உயிரினம் வந்து பாதிக்கப்படும். கரெக்டா? இப்ப நமக்கு அதிகமா வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடா ரிலீஸ் ஆகி ஓசோன் அது இது நிறைய பாதிப்பு ஏற்படுது. சோ அந்த மாதிரி பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் வந்து சரியான முறையில இல்ல அப்படின்னா அத வந்து ஒரு அந்த இடத்துல உயிரினம் வாழ்றதுக்கு பிரச்சனையாகும். ஓகேவா? சோ ஆனா பிரச்சனை ஆகாமையே அப்படியே இருந்தா கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்களா? இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொல்லணும்னா தாவரங்கள் இருக்கு இல்லையா? தாவரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிற தாவரங்கள் ஃபுல்லா, தாவரங்களை சாப்பிடுறதுக்கு ஒரு ஆர்கானிசமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தாவரங்களை சாப்பிடறதுக்கு ஒரு ஆர்கானிசமே இல்லைன்னா தாவரங்களா ஃபுல்லா நிறைய வளர்ந்து நமக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஆயிடும். அதே மாதிரி அந்த தாவரங்களை சாப்பிடுற உயிரினம் இருக்கு, ஆடு மாடு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான்ட் ஈட்டர்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடுறதுக்கு ஒரு அதுக்கு அடுத்து செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா ஃபுல்லா ஆடு மாடு மேமல்ஸா நிறைய எக்கச்சக்கமா பாப்புலேஷன், அதோட பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். சோ ஒரு பேலன்ஸ்டான சிச்சுவேஷன் நமக்கு என்விரான்மெண்ட், பேலன்ஸ்டான என்விரான்மெண்ட் இருக்காது இல்லையா? சோ ஒரு காலனி அந்த இடத்துல வந்து அமையணும் எதுக்காக அப்படின்னா பேலன்ஸ்டா எக்கோசிஸ்டம் என்விரான்மெண்ட்டை கொண்டு போறதுக்கு. அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A limiting factor is an environmental factor or variable that has a capacity to restrict the growth, abundance or distribution of a population in an ecosystem. அதாவது ஒரு எக்கோசிஸ்டம்ல ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் எக்கச்சக்கமா வளர்ந்து தள்ளிடாம, அது பிளான்டா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், இல்ல ஹியூமன், ஏதோ ஒரு இது எக்கச்சக்கமா வளர்ந்து தள்ளிடாம ஒன்னத்துக்கு கரெக்டா மெயின்டைன் ஆகி போகணும் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் வந்து எது லிமிட் பண்ணுதோ அததான் நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஏபயோட்டிக்காவும் இருக்கலாம், பயோட்டிக்காவும் இருக்கலாம். அது பயோட்டிக் ஃபேக்டர்ஸா இருக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம பிளான்ட்ஸ் இருக்கு, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா வெறும் ஆடு மாடா ரொம்ப அதிகமா பெருகிராம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த டைகரோ லைனோ தான், அது புடிச்சு சாப்பிடுது இல்லையா? அப்போ ஒரு உயிரினம் உருவாகுது, ஒரு உயிரினம் அழியுது, அப்படியே அந்த ரொட்டீன் வந்து அப்படியே கரெக்டா செட் ஆயிட்டே இருக்கும். அதுவே வந்து நம்ம இப்போ ஒரு கடல் இதுவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மீன் வகையை வந்து நம்ம அப்படியே விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் இதையும் அதுவே சாப்பிட்டு முடிச்சிடும். ஃபுல் பாசி ஃபுல் இதையும் அதுவே சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா அப்ப மத்த உயிரினங்களுக்கு அங்க உணவு கிடைக்காம போகும். அப்போ ஒரு பேலன்ஸ்டான என்விரான்மெண்ட் அங்க கிரியேட் ஆகாது. அதனால ஸ்பெசிஃபையா நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு ஃபேக்டர் மூலமாவோ, தண்ணி குறைவாவோ இல்ல டெம்பரேச்சர்னாலயோ ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் காரணியை வச்சு ஃபேக்டரை வச்சு அந்த என்விரான்மெண்ட்டை பேலன்ஸ்டா கொண்டுட்டு போறதுக்காக, அதோட வளர்ச்சியவோ இல்ல அது அதிகமா இருக்கிறதையோ இல்ல அத பாப்புலேஷன் பெருகி, அதாவது
பெருகி ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அதையோ குறைக்கிறது பண்ற வேலையை தான் அதை நம்ம வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். தமிழ்லயே இருக்கு. கட்டுப்படுத்தும் காரணி அப்படின்னா சுற்றுச்சூழல் காரணி அல்லது மாறி. ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் மக்கள் தொகையின் வளர்ச்சி, மக்கள் தொகையின் இல்ல உயிரினம் மொத்தமாவே, மக்கள் தொகைன்னு சொல்ல முடியாது, விகுதி அல்லது விநியோகத்தை கட்டுப்படுத்தும் திறனை கொண்டுள்ளது. பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்காக எப்படி வந்து இது பண்ணிக்குது அப்படிங்கறதான் வந்து நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர் சொல்றோம். அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து என்னென்னவா இருக்கும் அப்படின்னா கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீ ஸ்டோன் இனங்கள் அப்படின்னா அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, லயன், டைகர், அது எல்லாமே வந்து கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ்ல வரும். அந்த நம்ம தாவர உண்ணிகள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுறது. அதே மாதிரி எலிஃபென்ட்டுமே சொல்லலாம். எலிஃபென்ட், சின்ன பீஸ், தேனீகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்கோசிஸ்டம்ல ஏதோ ஒரு எக்கோசிஸ்டம்ல ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் ரொம்ப அதிகமா வளர்ந்துடாம அதுக்கான சாப்பாடை அதுல இருந்து அதை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ்டா கொண்டு போறது, அது ஒரு இயற்கை நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா. பள்ளி ஒரு பூச்சியை புடிச்சு தின்னதே ஐயோ பாவமே அப்படின்னு நினைச்சோம்னா பூச்சியா பெருகி போயிடும். அப்ப பள்ளி தான் அதை சாப்பிடறதுனாலதான் அதுக்காக அந்த எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்டா வருது. அப்ப பாம்பு வந்து எலியவா புடிச்சு சாப்பிடுதே அப்படிங்கிறதுக்காக ஐயோ எலியெல்லாம் பாவமே நினைச்சோம்னா அப்போ எலியா பெருகிடுச்சுன்னா அக்ரிகல்ச்சர்லாம் அங்க எதுவுமே பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் நிறைய பாதிப்பாயிடும். சோ அந்த பாம்பு சாப்பிடறதுக்குன்னு ஒரு ப்ரெடேட்டர் இருக்கு, ஈகிள்னு இருக்கு. அப்ப பாம்பு யாருமே சாப்பிடலன்னா பாம்பா பெருகி போச்சுன்னா விஷம் அது எக்கச்சக்கமா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு உயிரினம் வந்து கண்ட்ரோல்டா இவ்வளவு இருந்தாதான் இந்த என்விரான்மெண்ட் கரெக்டா இருக்கும், இந்த பூமி கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத இயற்கையே வந்து சரி செஞ்சுக்கிற அதுதான் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் சொல்றோம். அந்த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸோட காம்போனன்ட்ஸ் தான் இது கீஸ்டோன் ஸ்பீசிஸ், ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ். ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ்னா அதை அழிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ற ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ் நம்ம டைகர், லைன், அது எல்லாமே. எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல். ஆற்றலை குறைச்சு ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு இனம் அழியும் இல்லையா. சோ அதே மாதிரி இடம், எந்த இடத்துக்காக இடம் ஒரு வாழ்விடம் வந்து நமக்கு போதுமான அளவா இல்லைன்னா ஒரு உயிரினத்துக்கும் ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு ஃபைட்னு வச்சுக்கோங்களேன், சண்டையே வரும் அந்த இடத்துல வந்து கரெக்டா. அப்ப ஏதோ ஒரு உயிரினம் அந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணும், இன்னொரு உயிரினத்தை டாமினேட் பண்ணி பண்ற மாதிரி. சோ அது ஃபுட் சப்ளை, எவ்வளவு உணவு கிடைக்குது அப்படிங்கிறது. சோ இந்த காம்பனன்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே டீப்பா தனியா கிளாஸ்ல பார்ப்போம், ஃபியூச்சர்ல கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப நமக்கு டைம் இல்ல, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கீஸ்டோன் ஸ்பீசிஸ், கீஸ்டோன் இனங்கள், ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ் வேட்டை விலங்கு, எனர்ஜி ஆற்றல், அவைலபிள் ஸ்பேஸ் கிடைக்கும் இடம், ஃபுட் சப்ளை உணவு வழங்கல். இது மூலமாலாம் எப்படி வந்து நமக்கு எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்டா ஆகுது அப்படிங்கறத தனியா நம்ம தனித்தனியாவே பார்ப்போம். ஏன்னா இம்பார்ட்டன்டா இதை பார்க்கணும். ஏன்னா கீஸ்டோன் ஸ்பீசிஸ் வச்சு ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ் வச்செல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் தாராளமா குரூப் 1லயும் 2லயுமே கேட்டிருந்தாங்க. சோ இதை தனித்தனியாவே பார்க்கலாம். ஓகேங்களா, கிளாஸ்ல பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் இந்த பாயிண்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வரைக்கும் புரிஞ்சா? சோ டாபிக் கண்டென்ட் இவ்வளவுதான். நம்ம அடுத்து வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் போலாம். சோ இது வரைக்கும் சொன்ன எல்லாமே புரிஞ்சா? என்விரான்மெண்ட்னா என்ன, ஹேபிடேட்னா என்ன, எக்கோசிஸ்டம்னா என்ன, எக்கோசிஸ்டம்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, எக்கோசிஸ்டம்ல என்னென்ன கூறுகள்லாம் இருக்கு, காம்போனன்ட்ஸ் இருக்கு, அந்த காம்போனன்ட்ஸ் எப்படி என்விரான்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? அது வரைக்கும் புரியுதா? சூப்பர், கிளியரா? சரி, ஃபைன். ஓகே, ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு 2-3 கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து குரூப் 1லயும் 2லயும் கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது இது மட்டும் தான் கேட்டாங்கன்னு இல்ல, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அதை மட்டும் பாருங்க. இது வந்து ஒரு கொஸ்டின். Alterations in the environments represent selective pressure upon the population to which it must adjust. The statement infers that, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்விரான்மெண்ட்ல ஒரு சுற்றுச்சூழல்ல மாற்றம் நடக்கிறது வந்து பாப்புலேஷன்ல ஒரு ஏதோ ஒரு தொகை, மக்கள் தொகை, உயிரின தொகை, ஓகேங்களா, அதுல வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ற மாதிரி. இந்த ஸ்டேட்மெண்ட் எதை குறிக்குதுன்னு கேக்குறாங்க. தமிழ்ல இங்க இருக்கு. சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் அல்லது ஜனத்தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை எந்த அறிக்கை உணர்த்துகிறது? குரூப் 1ல கேட்டிருந்த கொஸ்டின் தான்.
அதாவது ஆர்கானிசம் will increase in population in a changed environment. ஆர்கானிசம் வந்து changed environmentல increase ஆகும், உயிரினங்கள் increase ஆகுமா? Organism which fail to adjust to the changed environment must vanish. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கல அப்படின்னா அதான் அடாப்டேஷன் சொல்லுவோம் இல்லையா? அடாப்டேஷன் தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தகவமைப்பு பண்ணிக்கல அப்படின்னா அந்த உயிரினம் அழிந்தே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கானிசம் will alter their morphology அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை மாத்திக்கிட்டு டு அடாப்ட் தி சேஞ்சஸ், அதோட ஸ்ட்ரக்சரையே மாத்திக்கும், தன்னோட உருவத்தையே வந்து மாத்திக்கும். அப்படி மாத்திக்குமா? இல்ல ஆர்கானிசம் will change the environment and என்விரான்மெண்டே மாத்திருமா, சுற்றுப்புற சூழலையே ஒரு உயிரினம் மாத்திருமா அப்படிங்கிறது இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது கரெக்டா பொருந்தும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மாறி வரும் சூழலில் உயிரினங்கள் தொகைகள் அதிகரிக்கும். மாறி வரும் சூழல்ல நம்ம என்விரான்மெண்ட் மாற மாற உயிரினங்கள் தொகை வந்து அதிகரிக்குமா? இல்ல மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும். ஒரு என்விரான்மெண்ட் மாறுது, ஒரு சூழல் மாறுது, அதுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கல அப்படின்னா அது அழிந்து போகுமா? இல்ல சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உயிரினங்கள் தங்கள் உருவ அமைப்பை தன்னோட ஸ்ட்ரக்சரையே மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிக்குமா? இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தத்தின் கீழ் உயிரினங்கள் சூழலை மாற்றும், இல்ல என்விரான்மெண்டையே மாத்திருமா? சூப்பர், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்ட், வெரி குட். தன்னோட சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி மாறாத அடாப்டேஷன் ஆயிக்காதது வந்து என்ன ஆயிரும்னா அழிஞ்சு போயிடும். ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட். சியும் இல்ல டியும் இல்ல, தன்னோட சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போகல, அததான் நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர் சொன்னோம் இல்லையா? அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் எதெல்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குது, செலக்டிவ் ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அத அப்படியே அந்த இடத்துல அடாப்ட் பண்ணி வாழுது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டு போயிடும். அப்படி இல்ல அப்படின்னா அடாப்டேஷன் தனியா பார்ப்போமா? அடாப்டேஷன் தனியா பார்ப்போம். இப்ப சதுப்பு நிலக்காடுகள்லாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து பார்த்தோம்னா தண்ணி வந்து ரொம்ப சதுப்பு நிலமா இருக்கிற இடத்துல தாவரங்கள் எப்படி வாழ முடியும்? சோ அது தனக்காக ஒரு அடாப்டேஷன் பண்ணிருக்கும், சில மாற்றங்கள் பண்ணி அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா சில தாவரங்கள் அழிஞ்சு போயிருக்கோங்க. சோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த என்விரான்மெண்ட் சேஞ்சுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்காத, ஃபெயில் டு அட்ஜஸ்ட் பண்ணாதது வேனிஷ் ஆயிரும். சோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்ட். சிவபால், சிவசெல்வன், பராசக்தி, நீங்க சொன்னது கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, அடுத்து ப்ரோமோட்டிங் சாயில் ஹெல்த் அண்ட் மேக்கிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி. இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்? இது கூட விட்டுருங்க, நம்ம இப்போதைக்கு அதை இதுவே பார்க்கல. இதுக்கு ஜஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்களேன். இதுக்கு கன்ஃபார்மா எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமான்னு என்னை கேட்டா சொல்ல முடியாது. நீங்க ஜஸ்ட் இது நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க. The process of establishment of an organism in a new habitat. அத என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு உயிரி தனது புதிய வாழ்விடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது நிலைப்படுத்துதலா, புலப்பெயர்ச்சியா, குடியிறக்கமா, சகவினை? ஈசிஸா, மைக்ரேஷனா, இல்ல இமிகிரேஷனா, கோஆக்ஷனா? மைக்ரேஷன் அப்படின்னா என்னமா? மைக்ரேஷன்னா இடம்பெயர்தல். அவங்களே அத வந்து தமிழ் அழகா புலப்பெயர்ச்சி கரெக்டா கொடுத்துருக்காங்க. புலப்பெயர்ந்து போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறது. குடியிறக்கம் அப்படின்னா வந்து இமிகிரேஷன், நம்ம வந்து புதுசா ஒரு இடத்துக்கு இதுவாகிறது. கோஆக்ஷன்னா சகவினை, ஒரு வினைக்கு இன்னொரு வினை அது கூடவே சேர்ந்து செய்யறது. சோ இதுல வந்து நம்ம படிச்சிருக்கணும்னு தேவையில்லை, இந்த டேர்மை நம்ம பார்த்திருக்கோமான்னு தேவையில்லை. ஜஸ்ட் இதுக்கான மீனிங் நமக்கு மைக்ரேஷன், இமிகிரேஷன், கோஆக்ஷன், இல்ல இதுலயே பாருங்களேன் புலப்பெயர்ச்சி, இன்னும் தமிழ்ல படிச்சு பார்த்தோம்னா ஈஸியா தெரிஞ்சு போயிடும். நிலைப்படுத்துது, ஒரு இடத்துல விரிவுபடுத்துது அப்படின்னா தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கு தான் அதை வந்து அந்த பேரை சொல்லுவோம். சோ ஆன்சர்ல இருந்து நீங்க ஆக்சுவலா ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ஈஸிஸ்னா என்னன்னு படிச்சிருக்கணும், இல்ல மைக்ரேஷன்னா என்னன்னு தெரியணும், இதுல எதுவுமே நீடு கிடையாது. உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியணும் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் 4 கொஸ்டினை வாசிச்சுட்டு இந்த இதுக்கு வந்து சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க பாத்துருந்தீங்கனாலே இதுக்கான ஆன்சர் நம்மளால எழுத முடியும். சோ எப்பயுமே எக்ஸாம் ஹால்ல டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால எல்லா கொஸ்டினையுமே படிச்சு பார்த்து ஜஸ்ட் ஆன்சர் பண்ணீங்கனாலே போதும். ஜஸ்ட் படிச்சு பாருங்க. படிச்சு பாத்தீங்கன்னா உங்களால இப்படி நமக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணும் போது அந்த கிளாஸ்ல எல்லாமே உங்களுக்கே சொல்லுவாங்க, இப்ப எப்படி ஆப்ஷன்ல இருந்து டைரக்டா ஆன்சர் கொண்டு போறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. சோ அதுக்கான கொஸ்டின் தான் இது. நம்ம இந்த கிளாஸ்ல இன்னைக்கு பார்க்கவே இல்லை, இருந்தாலும் வந்து நம்மளாலேயே ஆன்சர் பண்ண முடியுது இல்லையா? ஆப்ஷனை
படிச்சு பார்த்தே அதுல இருந்தே ஆன்சர் கொண்டு வர முடியுது. இந்த பிராக்டிஸ் வந்து டைரக்டா நீங்க போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி இந்த கொஸ்டினை பாருங்களேன், கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா இத நம்ம படிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிடும். எவ்வளவு லென்த்தியா இருக்கு, இவ்வளவு லென்த்தா நம்ம படிச்சு அந்த அந்த எக்ஸாம் டென்ஷன்ல வேற படிச்சு என்ன சொல்ல வராங்க என்னன்னு நம்ம ரீட் பண்றதுக்குள்ளேயே நிறைய டைம் வந்து இப்படின்றதுக்குள்ள ஓடிடும். சோ இந்த பிராக்டிஸ் எல்லாமே வரணும்னா என்ன பண்ணணும், எக்ஸாம்ல கொஸ்டினை வந்து ஸ்பீடா ரீட் பண்றதுக்கு வரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணா வரும்? கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டவுட்டா இருந்தா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நிறைய ரீட் பண்ணணும். ஓகேங்களா? கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ற கிளாஸ் உங்களுக்கு எந்த மீடியம் ஆஃப் புக்ஸ், அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ஸ்ல படிக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம புக்ஸ்லயே எங்க படிக்கணுங்கிறதும் சொல்லுவாங்க, நம்ம கிளாஸ்க்கு கீழேயே ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வச்சிருவாங்க. அதுல படிங்க. நிறைய நீங்க புக்ல வந்து இப்ப இன்னைக்கு இது படிக்கிறீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்ட் பயாலஜில 12th ஸ்டாண்டர்ட்ல அவர் என்விரான்மெண்ட்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல போய் படிச்சீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, சில டேர்ம்ஸ் பாத்திருக்கீங்க, திருப்பி போய் அந்த புக்ல படிக்கிறீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் திருப்பி உங்களுக்கு இதுவாயிரும். சோ அது வந்து இப்ப நம்ம ஷார்ட் பண்ணி 1 hourல பார்த்தத அது ஒரு 10 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேஜ் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் ஸ்பீட் அதிகமாயிடும். அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது கொஸ்டினோட பிரஷர் அந்த ஹேண்டில் பண்றது டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். சோ அப்படி எல்லாத்தையுமே கிளாஸ் அட்டன் பண்றது, படிக்கிறது பிளஸ் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது தான் நம்மளால ரிலாக்ஸா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். சோ இப்போதைக்கு உள்ள ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது, ரீடிங் ஸ்பீடு, அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து நிறைய பண்ணணும். சோ ஒவ்வொரு லைன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப வந்து காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேராகிராஃபா பேசேஜா கொடுத்து. சோ அந்த ரீடிங் ஸ்பீடு பண்றதுக்குள்ள நமக்கு மைண்ட் நிறைய ப்ரெஷர் ஆயிடும். சோ அதனால ரிலாக்ஸா படிக்கணும் அப்படின்னா முன்னாடியே சமச்சீர், வேற ஒண்ணுமே இல்ல, சமச்சீர் தான். சமச்சீர் கண்டென்ட்டை நல்லா நிறைய படிங்க, டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுங்க ரிலாக்ஸா. அப்பதான் எக்ஸாம் ஹால்ல நம்மளால அட்டன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்தாப்புல பாத்துக்கோங்க. ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். அந்த லிங்க் போனீங்கன்னாலும் நீங்க டைரக்டா கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. இப்ப பார்த்ததுல சரி, எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். லீவ் பண்ணிக்கிறவங்க பண்ணுங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அட்மின் வந்து இதுல சாட்ல நம்பர் போட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரும் அதுதான். இந்த டாபிக் வந்து நீங்க 12th ஸ்டாண்டர்ட் அவர் என்விரான்மெண்ட் அதுல படிங்க. நம்ம புக் வச்சிருந்தீங்கனாலும் யூனிட் நம்பர் 40 அதுல இருக்கும் அவர் என்விரான்மெண்ட்ன்றதுல, அதுவும் நீங்க படிக்கலாம். பயாலஜி புக், நம்மளோட பயாலஜி புக் வச்சிருந்தா பயாலஜில இருக்கும் யூனிட் நம்பர் 40, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே. எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருச்சா? இல்ல எதுவும் டவுட் கேட்கற அளவுக்கு இல்லையா, போதும்டா சாமி அப்படின்னு கிளம்பிட்டீங்களா? ஓகே ஃபைன். சரி, அப்படியே மீதி இதுல இருக்கிற இதெல்லாம் கிளாஸ்ல பாக்கலாம். கிளாஸ்ல எல்லாரும் ஜாயின் ஆயிடுவீங்கன்னு நம்புறேன். கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஆமா, கண்டிப்பா நம்மளோட நோட்ஸ், ரிட்டன் நோட்ஸ்ன்னு இல்ல, நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற நோட்ஸ் பிளஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்டடி மெட்டீரியலுமே அந்த லைவ் கிளாஸ் சொன்னாங்க இல்லையா, லைவ் ரெக்கார்டடா கொடுப்பாங்க, உங்க டேஷ்போர்ட்ல இருக்கும். அந்த ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு கீழே எல்லாத்தோட கண்டென்ட்டுமே கீழே இருக்கும். அந்த கிளாஸ்க்கான நோட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. புக்கோட லிங்க்குமே போட்டிருக்காங்க, புக் வேணும்னா. இல்ல நீங்க போய் நம்ம வெப்சைட்லயே டைரக்டா அந்த கோர்ஸ் எடுத்துமே படிக்கலாம். பயாலஜி தனியா கோர்ஸ் இருக்கும், அதை எடுத்துமே நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? என் பண்ணிடலாமா அட்மின்? என் பண்ணிக்கலாமா? யாரும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். என் பண்ணிக்கோமா? சரி, ஓகேமா, நான் என் பண்ணிக்கிறேன், கிளாஸ் என் பண்ணிக்கிறேன். கிளாஸ்ல பாப்போம், ரெகுலர் கிளாஸஸ்ல பாப்போம். வாட்ஸ்அப் நம்பர் 7904003050. என்ன டவுட்னாலும் நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல கால் கூட பண்ணுங்க. பிளஸ் வந்து இந்த லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ், என்ன ஃபீஸ், எல்லா டீடைல்ஸுமே இருக்கும், அதுவும் நீங்க பாத்துக்கலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச்.
ஓகே ஓகே சாரி, நாளைக்கு வந்து எலெக்ஷன்னால லீவு. சோ நம்ம சாட்டர்டே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. சாட்டர்டே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சாட்டர்டே இருக்கு. தேங்க்யூ ஆல்.